டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது ஜிகே வீடியோ. நம்மளோட சேனலில் ஜிகே எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, சிலபஸில் கொடுத்துருக்க எல்லா யூனிட்லையும் மேக்ஸை தவிர மற்ற எல்லாமே நம்மளுக்கு ஜிகே டாப்பிக்கில் வரும். அதில் மொத்தத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்தே 100 முக்கியமான லெசனை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த லெசனுக்கு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதுவே புக்கை வச்சு யார் வேணாலும் நடத்தலாம். இப்போ புக்கு உங்ககிட்டயே கையில் இருக்கு, ஓகேவா? ஒவ்வொரு பாடத்தையும் ஒரு 40-50 பக்கத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுலயும் அதுல தேவையில்லாத பாயிண்ட்ஸ் எல்லாம் எது, தேவையானது எது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாம போயிடும். அதே மாதிரி நோட்ஸ் எடுத்து படிக்கிறது தான் ஜிகேக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா திரும்பியும் நம்ம எக்ஸாம் வரும்போது ஒரே நாள்ல எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ண வேண்டி வரும் இல்லையா? அந்த டைம்ல எல்லாம் நம்மளுக்கு புக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணாது. நோட்ஸ் நம்ம கையில இருந்துச்சுன்னா ஒரு பாடத்தை 10 நிமிஷத்துல ரிவைஸ் பண்ண முடியும் நம்மளால. ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப புக்கை பார்க்கும்போது நம்ம மைண்ட்ல தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஏறிடும், தேவையானதை விட்டுருவோம். அதனாலதான் ஒரு தடவை மட்டும் புக்கை ரீட் பண்ணிட்டு, ஒரு வாட்டி வீடியோ பாக்குறீங்க, ஒரு வாட்டி புக்கை ரீட் பண்றீங்க, நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க. இது டக்கு டக்குன்னு நீங்க ரொம்ப அழகா எழுதணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஷார்ட்டா உங்களுக்கு புரியுற மாதிரி கிறுக்கி வச்சா கூட கரெக்ட் தான். ஆனா அது உங்களோட நோட்ஸ் உங்களுக்காக மட்டும் இருக்கணும். அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலா என்னன்னா, உங்களுக்கு எது ஜிகேல படிக்கணும்னு தெரியல அப்படின்ற குழப்பம் இருந்துச்சுன்னா, ஏன்னா எல்லாராலையுமே அவ்வளவு யூனிட்டுமே படிக்க முடியாது. எல்லாராலையும் இல்லை, யாராலையுமே படிக்க முடியாது. அவ்வளவு லெசன்ஸ் இருக்கு. அப்போ உங்களுக்கு எதை படிக்கணும் அப்படிங்கிற குழப்பம் வந்துச்சுன்னா, நீங்க நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்டுக்குள்ள போங்க. பாலிட்டின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதுல என்னென்ன லெசன் மட்டும் நான் எடுத்திருக்கணும் அதை மட்டும் நீங்க நோட்ஸ் எடுத்து படிங்க. ஹிஸ்டரி அப்படின்னு போனா அதுக்குள்ள என்ன லெசன்ஸ்லாம் நான் எடுத்திருக்கணும் அதை மட்டும் படிங்க. கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. மற்றபடி நம்ம தமிழ்லையும் மேக்ஸ்லையும் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருக்கிறதுனால இதுல இந்த 100 லெசனை நீங்க தெளிவா படிச்சாலே போதும். 75க்கு 65 மார்க்குக்கு மேலேயே தாராளமா எடுக்க முடியும். ஆல்ரெடி ஹிஸ்டரியில முகலாயர்கள் இந்த மாதிரி கிங்டம்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். இப்ப நம்ம பார்க்க போறது மராத்தியர்கள். இதுல இருந்து எல்லாத்துல ஒரு லெசனாவது கண்டிப்பா வந்துடும். சிந்து சமவெளி நாகரிகம் முடிச்சாச்சு, முகலாயர்கள் முடிச்சாச்சு, டெல்லி சுல்தான்கள் முடிச்சாச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது மராத்தியர்கள். மராத்தியர்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருந்து எல்லாத்துல இருந்துமே கொஸ்டின்ஸ் எப்பயுமே வந்துட்டே இருக்கும். சரி பாருங்க, மராத்தியர்கள். மராத்தியர்கள் யாரு அப்படின்னா, தக்கான பகுதியில மகாராஷ்டிராவில் மலைப்பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் தான் இந்த மராத்தியர்கள். இவங்க ஷியா பிரிவை சேர்ந்த அரசர்களிடம் பணியாற்றினர். இவங்க ஒன்றும் பரம்பரையா ராஜ பரம்பரையெல்லாம் கிடையாது. இவங்க ஷியா பிரிவு அந்த மாதிரி இருக்கிற ஒரு முஸ்லிம் மன்னர்கள்கிட்ட வேலை அவங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு குரூப் தான் இவங்க. இவங்களோட போர் முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, கொரில்லா போர் முறை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. மராத்தியர்களோட போர் முறை கொரில்லா போர் முறை. கொரில்லா போர் முறைனா என்னன்னா, முறைசாரா போர் முறை. அதாவது போருக்குன்னு சொல்லி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அதை எதையுமே இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மலையெல்லாம் இருக்கும்ல, மலைகளுக்கு இடையில போய் ஒளிஞ்சுக்கிடுவாங்க. அது மாதிரி சின்ன பகுதியா ஆர்ச் மாதிரி இருக்கிற ஒரு சின்ன இடத்து வழியா ஆளுங்க கிராஸ் பண்ணும்போது அந்த பக்கத்துல ஒளிஞ்சுக்கிட்டு திடீர்னு அட்டாக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்றதுக்கு பேரு தான் கொரில்லா போர் முறை. இவங்க மராத்தியர்கள் ராஜாக்களாவே இல்லை. அப்புறம் எப்படி இவங்க ஒரு ராஜாக்களா உருவாக்குனாங்க அப்படின்னா, முஸ்லிம்களின் செயல்பாடுகளின் மீது ஏற்பட்ட வெறுப்பால் மராத்தியர்களிடையே ஒற்றுமை ஏற்பட்டது. அதாவது அப்பெல்லாம் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் ஆட்சி காலம் வந்துருச்சு. முகலாயர்கள் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அந்த ஆட்சி மேல இருந்த ஒரு சின்ன சின்ன வெறுப்புகள்னால, கோபத்தினால என்ன ஆகுதுன்னா, ஏன் நம்ம ஆட்சி பண்ணக்கூடாதா நம்ம பகுதியை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துதான் இவங்க இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு இவங்கள ஒருத்தரா இருந்த சிவாஜி பெரிய ஆளாகிறாரு. பாருங்க, சிவாஜி 1627 இருந்து 1680 வரைக்கும் வாழ்ந்தவர். 27 தான் அவர் பிறக்கிறாரு. ஆக்சுவலா பாருங்க, அவர் பிறந்த அந்த 1627 முகலாய மன்னர்கள்ல ஷாஜஹான் அப்பதான் கரெக்டா ஆட்சிக்கு வர்றாரு. ஷாஜஹான் ஆட்சிக்கு வர்ற டயத்துலதான் சிவாஜி பிறக்கவே செய்யறாரு. 1627 பூனாவிற்கு அருகில் உள்ள சிவனேரி கோட்டை அப்படிங்கிற இடத்துல பிறந்தாரு. இது நான் 2-3 வாட்டி கேட்டிருக்காங்க. சிவனேரி அப்படின்னு சொல்லுவாங்க, சிவனேரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ப்ரொனன்சியேஷன் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால கீழே இருக்க ஆப்ஷன் நீங்க தெளிவா பார்க்கணும். இதே மாதிரி கொடுத்துருக்காது.
எல்லாமே தான். இந்த டாபிக் மட்டும் கிடையாது. எல்லா டாபிக்லும் அப்படிதான். ஏன்னா முஸ்லீம் மன்னர்களோட பேரு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அதே நீங்க நல்லா ரீட் பண்ணி பார்த்தா, ஓ! இவர தான் இப்படி குடுத்துருக்காங்களா? அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால ஒரு சில நேரம் நீங்க ஆப்ஷன நல்லா செக் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. சிவனேரி கோட்டையில பிறந்தவரு. இவரோட அப்பா யாருன்னா, சாஜி போன்ஸ்லேன்னு சொல்லுவாங்க. பான்ஸ்லேன்னு சொல்லுவாங்க. அடுத்து இவரோட தாய் வந்து ஜீஜாபாய். இவரோட சொந்த தாய் வந்து ஜீஜாபாய் தான். ஓகேவா? ஆனா சாஜி போன்ஸ்லே 2வது கல்யாணம் பண்ணிக்கிருவார். அந்த செகண்ட் ஒய்ஃப் அவங்க பேர் தான் வந்து துக்காபாய். ஓகேவா? இவர் தான் வந்து செகண்ட் ஒய்ஃப் சாஜி போன்ஸ்லேவோட. இந்த சாஜி போன்ஸ்லே வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு சிவாஜியோட அப்பா அப்படின்னா, அங்க பீஜப்பூர்ல இருந்த ஒரு சுல்தான் கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தார். பீஜப்பூர் சுல்தான் கிட்ட வேலையில இருந்த ஒருத்தர் தான். அவரோட பையன் தான் சிவாஜி. மூத்த தாரத்து பையன் தான் இவரு. 2வதும் ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க. அதனால என்னன்னா, இவர வந்து சிவாஜிய வந்து வேற ஒருத்தவங்க கிட்டயே ஒரு பாதுகாவலர் கிட்ட தான் குடுத்து வளர்க்க வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் அப்படிதானே. ராணியே டைரக்ட்டா வந்து பிள்ளைங்கள வளர்க்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, சிவாஜிய வந்து ஒரு காப்பாளர் வந்து எப்பயுமே அவர் தான் பார்த்துக்கிருவாரு. இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். தாதாஜி கொண்டதேவ். எப்படி அக்பருக்கு ஒரு பைராம் கானோ, அதே மாதிரி சிவாஜியோட பாதுகாவலரா, மெய்காப்பாளரா, ஒரு கார்டியனா கூடயே இருந்தவர் யாரு அப்படின்னா, தாதாஜி கொண்டதேவ் அப்படிங்கிறவர் தான். அவர் தான் அவரை முழுசா வந்து வளர்க்குறாரு. ஒரு கட்டத்துல 1646 இந்த டயத்துல வந்து இவர் வந்து ஆட்சிக்கு வராரு. அதாவது இவர் வந்து கோட்டைகளை பிடிக்க ஆரம்பிக்கிறார். பெரிய ராஜாவா மாறாமவே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒவ்வொரு இடமா ஜெயிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா? அப்படி கோட்டைகளை பிடிக்க ஆரம்பிக்கிறார். 1646 புரந்தர், ரெய்கார், தோர்னா மற்றும் கல்யாண் கோட்டைகளை வென்றார். இப்படி ஒவ்வொரு கோட்டையா ஜெயிச்சு ஜெயிச்சு கைப்பற்ற ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்த உடனே பீஜப்பூர் சுல்தானுக்கு பிடிக்கல. பீஜப்பூர் சுல்தான் யாரு? சிவாஜியோட அப்பா வேலை பார்த்துட்டு இருக்கிற முதலாளி. ஓகேவா? அவர் தான் பெரிய ராஜா. அப்போ அவருக்கு என்னன்னா, நம்ம கிட்ட வேலை பார்க்குறவரோட ஒரு பையன் திடீர்னு ஒரு பெரிய எல்லாருமே அவரை பத்தி பேசுற அளவுக்கு ஃபேமஸ் ஆகுறது அவருக்கு பிடிக்கல. ஏன்னா அடுத்த ஆட்சியை பிடிக்கிற நிலைமைக்கு வந்துருவாங்க இல்லையா? அந்த காலத்துலலாம் அப்படிதான். ராஜாவை யாரு கொல்றாங்களோ அவங்க அடுத்த ராஜாவாயிருவாங்க. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, பீஜப்பூர் சுல்தான் வந்து அப்சல் கான் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து சிவாஜியை கொல்றதுக்காக அனுப்பி வைக்கிறாரு. அந்த அப்சல் கானை வந்து சிவாஜி என்ன பண்ணுவாருன்னா, அவர்கிட்ட இருக்கிற ஒரு புலி நகம் மாதிரி வச்சிருப்பாரு. இரும்புல இப்படி விரலுக்குள்ள கோர்த்துக்கிட்டு வர்றவங்களை வந்து கிழிக்க முடியும். கொல்றதுக்காகவே அந்த காலத்துல ஒரு ஆயுதம் அது. அந்த புலி நகத்தால கிழிச்சு கொன்னுருவார். ஆக்சுவலா இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிவாஜி பயன்படுத்தின இந்த புலி நகம் வேற ஏதோ ஒரு கண்ட்ரில இருந்து அதை இப்ப திரும்ப நம்ம இந்தியாவுக்கு அவங்களே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அதுவும் தெரிஞ்சுக்கோங்க நீங்க. பீஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்த அப்சல் கான், இவர் சிவாஜியை கொல்றதுக்கு 2 பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒன்னு பீஜப்பூர் சுல்தான், 2வது அவுரங்கசீப். இப்போ பீஜப்பூர் சுல்தான் இந்த கதையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க. பாஷா படத்துல வர மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஏன்னா அங்க வந்து எப்படி ரகுவரன் கிட்ட அவரோட ரஜினியோட அப்பா வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஓகேவா? ஆனா ரஜினி வந்து தனியா கொஞ்சம் கொஞ்சமா சாதாரணமா இருந்த ஒருத்தர் வந்து பெரிய டான் ஆயிருவார். அது வந்து ரகுவரனுக்கு பிடிக்காது. அப்பா வச்சுக்கிட்டே மிரட்டுவார். அதே மாதிரி கதை தான் இங்கேயும். பீஜப்பூர் சுல்தான் கிட்ட வேலை பார்த்த சாஜி போன்ஸ்லேவோட பையன் திடீர்னு ஒரு பெரிய டான் ஆயிடுறாரு. ஓகேவா? எல்லா கோட்டைகளையும் பிடிக்க ஆரம்பிச்சிடறாரு. அது அவருக்கு பிடிக்கல. அவரை அழிக்க பாக்குறாரு. ஆனா இவர் திரும்ப கொன்றுறாரா, அதுக்கப்புறம் என்ன செய்வாருன்னா அவர் ஒதுங்கிடுவார். ஓகே, இவர் கொஞ்சம் ரொம்ப இதாதான் இருக்காரு, நம்ம இதை வந்து தலையிட வேணாம்னு சொல்லி பீஜப்பூர் சுல்தான் ஒதுங்கிடுவார். ஆனா அவுரங்கசீப்புக்கு இது பிடிக்காது. அவுரங்கசீப் இன்னொரு பக்கம் முகலாய மன்னர்கள் ஆட்சி நடந்துட்டு இருக்கு இல்லையா? அவுரங்கசீப் எப்ப ஆட்சிக்கு வருவாரு? 1628 தானே ஆட்சிக்கே வந்திருப்பாரு. 1658 தான் ஆட்சிக்கு வாராரு. யாரு? அவுரங்கசீப். இவர் வந்த உடனே பாருங்க, அந்த 60 இந்த மாதிரி ரேஞ்சில் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே இவருக்கு தெரியுது சிவாஜி வந்து ஒரு பக்கம் இதான் வந்து மேல வந்துட்டு இருக்காரு அப்படின்னு. இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஃபர்ஸ்ட் சேஷ்ட கான் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து சிவாஜியை அடக்கிறதுக்காக அனுப்பி வைப்பாரு. சிவாஜி வந்து அந்த சேஷ்ட கானை கட்ட விரல வெட்டி அனுப்பிடுவார். ஓகேவா? அதாவது நீ என்கிட்ட தோத்துட்ட அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக. ஏன்னா அவர் திரும்பி போய் என்ன வேணா போய் சொல்லுவார் இல்லையா? அதனால அவரை கொலை பண்ணாம கட்ட விரல மட்டும் வெட்டி அனுப்பிடுவாரு. அவர் திரும்பி போயிடுவார். அடுத்தது
அவுரங்கசீப் 2வது ஒருத்தர் அனுப்புவார். எந்த இடத்துலன்னு பாருங்க இது. 1660ல பூனாவுல வச்சுதான் இந்த கட்டவெரல வெட்டி அவர் அனுப்புறாரு. 2வது ராஜா ஜெய்சிங் அப்படிங்கிற ஒருத்தர அனுப்புறாரு. உங்களுக்கு தெரியும், நீங்க முகலாயர்கள் லெசன் வந்து நல்லா படிச்சிருந்தீங்கன்னா, முகலாயர்கள் கூட வந்து ராணா பிரதாப் சிங், ராணா உதய் சிங் அப்படின்னு சொல்லி அந்த ராணா சங்கா அந்த அவங்களோட எல்லாமே தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷன் கூட அந்த 2 குடும்பத்துக்கும் வந்துகிட்டே இருக்கும். பரம்பரையாவே பழக்கம். அவுரங்கசீப் வந்து ராஜா ஜெய்சிங் பீரியட்ல இவர் கூட வந்து சமாதான உடன்படிக்கை போட்டுக்குவார். போட்டு 2 பேரும் சமாதானம் ஆயிருவாங்க. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, சிவாஜியை கொல்றதுக்காக பிளான் போடுவாங்க. இந்த ராஜா ஜெய்சிங் வந்து சிவாஜிய அட்டாக்கும் பண்ணிருவாரு. அதாவது கைது பண்ணிருவாரு. கைது பண்ண உடனே என்ன பண்ணுவாருன்னா சிவாஜி வந்து நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அவரையும் சரண்டர் ஆயிடுறேன்னு சொல்லி அப்ப போடப்பட்ட உடன்படிக்கை பேர் தான் புரந்தர் உடன்படிக்கை. ரொம்ப 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 முக்கியமான ஒரு உடன்படிக்கை. நிறைய உடன்படிக்கை நம்ம படிப்போம்ப்பா. ஒவ்வொரு உடன்படிக்கையும் சொன்ன உடனே இது யாருக்கு இடையில எந்த சிச்சுவேஷன்ல போடப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு டக்குன்னு தெரியணும். அந்த அளவுக்கு நீங்க அதை தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேவா? பூனா ஒப்பந்தம்னு வரும், புரந்தர் உடன்படிக்கைன்னு வரும். இன்னும் நம்ம ஐஎன்எம் போகும்போதெல்லாம் இன்னும் நிறைய உடன்படிக்கைகள் வரும். அதை ஒவ்வொன்றையும் எது எதுக்கானதுன்றது தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்க வந்து சிவாஜி கூட போடுறது வந்து புரந்தர் உடன்படிக்கை. வருஷம் ரொம்ப முக்கியம். 1665ல. ஓகேவா? அப்ப உடன்படிக்கை போட்டு என்ன பண்ணா, இவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு வந்து நானு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவாஜி வந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு ஓகே சொல்லிடுவார். இப்ப என்ன பண்ணிருவாங்கன்னா, சிவாஜியோட பையன் சாம்பாஜின்னு ஒருத்தர் இருப்பாரு. இங்க வந்து 1666ல 65ல உடன்படிக்கை போட்டு அவர் அப்படியேவும் ஜெயிலையும் போட்டுருவாங்க. நிறைய கோட்டைகளை அவர் கையில இருந்து புடுங்கிக்கிட்டு அவர் கைப்பற்றி வச்சிருந்த கோட்டைகளை அவரையும் ஜெயில போட்டுருவாங்க. ஆனா 66ல ஆக்ராவுல சிறையில இருந்து என்ன பண்ணுவாருன்னா தப்பிச்சிருவாரு யாருக்கும் தெரியாம. ஒரு பூக்கொடையில ஒளிஞ்சு வெளியே தப்பிச்சு வந்துருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பிச்சு வந்து திரும்ப அவர் என்ன பண்ணாரு, எப்படி வந்து அவுரங்கசீப்பை எதிர்த்தாரு அப்படிங்கிறது தான் வந்து கதை. இவருக்கு வேற என்னென்ன சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குன்னா, இவரை மலை எலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த மலைக்கு இடையில ஒளிஞ்சுக்கிட்டு கொரில்லா போர் முறை மூலமா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு இல்லையா, அதனால தக்கான புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவுரங்கசீப் 50 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பார். 25 வருஷம் நார்த் சைட்லயும் 25 வருஷம் கீழே சவுத்துலயும். கீழே இருக்க அந்த தக்காணத்தை எப்படியாவது வந்து தன்னோட கண்ட்ரோலுக்குள்ளேயே வச்சிருக்கணும். இந்த மாதிரி கிளர்ச்சி எல்லாம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு தன்னோட கண்ட்ரோல்லே வைக்கணுன்றதுக்காக இங்க வந்தவர். இங்க வந்த இடத்துல சிவாஜி கூட மல்லுக்கட்டியே அவருக்கு வந்து அதுவே ஒரு புற்றுநோய் மாதிரி அவரை அடிச்சு கொன்னுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சிவாஜியோட வேறு சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா மலை எலி, தக்கான புற்றுநோய். பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிவாஜி அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய வருஷம் வந்து 1674. 74ல தான் இவரு ரெய்கார் அப்படிங்கிற ரெய்கார் கோட்டையில வச்சு தனக்குத்தானே சத்ரபதி அப்படிங்கிற பட்டத்தை சூட்டி கொண்டார். அதாவது அப்பதான் ராஜாவாகிறாரு, பெரிய மகாராஜா அப்படிங்கிற பேரை சூட்டிக்கிறார். ஏன்னா அவரை யாரும் வந்து ஒவ்வொரு கோட்டையா பிடிச்ச உடனே நீங்க தான் ராஜான்னு சொல்ல போறது இல்லை இல்லையா. ஒரு வாட்டி ராஜாவாயிட்டா மத்தவங்களுக்கு பயம் வரும். அப்ப இவரே என்ன பண்றாரு, 1674ல ரெய்கார் கோட்டை ரொம்ப ஃபேமஸான கோட்டை. அந்த கோட்டையை பிடிச்ச உடனே அந்த கோட்டையில வச்சு தனக்குத்தானே சத்ரபதிங்கிற பட்டம் சூட்டி கொண்டார். இவர் இறந்ததும் 1680ல ரெய்கார்ல வச்சுதான் இறந்திருப்பார். சரியா? இப்ப அந்த நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஒரு கிங்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஃபுல்லா அதை பத்தின கதைகள் நான் சொல்லி முடிச்சிருவேன். என்ன நடந்துச்சு, யாருக்கு அப்புறம் யார் வந்தாங்க. செகண்ட் பார்ட்ல அதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லுவேன். இப்ப இதுதான் வந்து சிவாஜியோட கதை. இதுக்கப்புறம் வர்றது என்ன அப்படின்னா, சிவாஜியோட பசங்களுக்கு இடையில என்ன நடந்துச்சு, எப்படி கடைசியில இந்த மராத்தியரோட ஆட்சி வந்து முடிஞ்சு வந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, நிர்வாகம். சிவாஜி காலத்துல நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 8 நபர்களை கொண்ட அமைச்சரவை வச்சிருந்தாரு. அதுக்கு பேரு அஷ்டபிரதான். 8 அப்படின்னாலே அஷ்டம். அஷ்ட திக்கஜங்கள் யார் வச்சிருந்தாங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது வேற. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். அஷ்ட திக்கஜங்கள் வச்சிருந்தது வேற, அஷ்டபிரதான் வச்சிருந்தது வந்து சிவாஜி. ஃபர்ஸ்ட் ஒன், அடிக்கடி மேட்ச் த ஃபாலோவிங்ல இதுல ஏதாவது நாளை கொடுத்துட்டு எது எதுக்கு மேட்ச் ஆகும்னு கேட்பாங்க.
ஃபர்ஸ்ட் ஒன் பீஷ்வா. பீஷ்வானா பிரதம அமைச்சர். பிரதம அப்படின்ட்டாலே முதல், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படிங்கிற அர்த்தம். இப்ப பிரதம அமைச்சரா முதல், எல்லாத்த விட ராஜாவுக்கு அடுத்தபடியா முதல் அமைச்சரா இருந்தவங்க யாருன்னா பீஷ்வாக்கள். அடுத்தது மந்திரி, காலமுறை அமைச்சர். இந்த காலங்கள் கணக்கிடுறது எல்லாம் அவங்களோட வேலை. சச்சிவா அப்படின்னா உள்துறை அமைச்சர். சுமந்த் அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். சேனாதிபதி அப்படின்னா இராணுவ அமைச்சர். அமத்தியா அப்படின்னா நிதி அமைச்சர். பண்டிட் ராவ் அப்படின்னா சமயத் தலைவர். சமயத் தலைவர்னு சொல்லலாம், இல்ல இந்த பாடங்கள்லாம் கத்துக் கொடுக்கிற குரு அந்த மாதிரி. நியாயதீஸ் அப்படிங்கிறது தலைமை நீதிபதி. நியாயம்ன்றது யாரு சொல்லுவாங்க? நீதிபதி சொல்லுவாங்க. பண்டிட் யார் இருப்பா? நல்லா கத்துக் கொடுக்கறவங்க தான் பண்டிட்டா இருப்பாங்க. ஓகேவா? அமத்தியா நிதி அமைச்சர். இப்போ நம்ம கிட்ட காசு இருந்தா தான் நம்ம போனாலே யாரும் உட்கார வச்சு கூட பேசுவாங்க. நம்ம கிட்ட காசு இருந்தா போனோடனே உட்கார வச்சு பேசுவாங்க. அமத்தியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஷார்ட்கட் வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நானும் பின்னாடி எக்ஸாம் நெருங்கும் போது இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்கட் கொடுக்குறேன். ஓகே, அடுத்தது இவரோட காலத்துல வந்து எப்படி அரசு, ஒரு பேரரசை எப்படி டிவைட் பண்ணியிருந்தாங்க? இப்ப நம்ம இந்தியா எப்படி டிவைட் ஆயிருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கு கீழே எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் இருக்கு. அதுக்கு கீழே லோக்கல் பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி இருக்கு இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு ராஜாக்கள் காலத்திலயும் ஒவ்வொரு மாதிரி பிரிச்சிருப்பாங்க நாட்டை. அதுக்கு முன்னாடி இவங்களோட ஃபேமிலி ட்ரீ தெரிஞ்சுக்கோங்க, சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் சிவாஜி. இந்த சிவாஜிக்கு 2 பையன். இது உங்களுக்கு புக்ல அங்கங்க கொடுக்கறதுனால கன்ஃபியூஸ் ஆகும். அதனால நான் உங்களுக்கு தனியா சொல்லிடுறேன். சாம்பாஜி, ஒருத்தர் வந்து சாம்பாஜி, இன்னொருத்தர் வந்து ராஜாராம். ராஜாராம் மோகன் ராய்னு ஒருத்தர் படிப்பீங்க, அவரான்னு கேட்டுறாதீங்க, அவர் கிடையாது இது. ஓகேவா? இவர் பேரு ராஜாராம். சாம்பாஜி ஒரு பையன், ராஜாராம்னு ஒரு பையன் இவருக்கு இருந்தாங்க. இந்த சாம்பாஜியோட பையன் பேரு தான் ஷாஹு. இந்த ராஜாராமோட பையன் யாரு அப்படின்னா 2ஆம் சிவாஜி. தாத்தா பேரையே வச்சிருக்காரு. ஓகேவா? 2ஆம் சிவாஜி. இவங்களோட மனைவியும் இதுல முக்கியம். ராஜாராமோட மனைவி. ஏன்னா அவங்க கொஞ்ச நாள் வந்து பையன் கூட சேர்ந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதனால மனைவி யாருன்னா தாராபாய். இது மனைவி, இது மகன். சரியா? இது அவங்க. இப்ப ஷாஹுக்கு பிள்ளைங்க இல்லையா அப்படின்னா, ஷாஹுக்கு குழந்தை கிடையாது. அதனால இவர் வந்து ஒரு பிள்ளைய தத்தெடுத்து வளர்ப்பார். அவர் பேரு தான் ராம்ராஜ் அப்படிங்கிறவர் வந்து தத்து பிள்ளை ஷாஹுவோட. புரியுதா? இதுதான் மராத்தியர்களோட ஃபேமிலி ட்ரீயே தான். சிவாஜி, அவருக்கு 2 பசங்க, சாம்பாஜி, ராஜாராம்னு. சாம்பாஜியோட பையன் ஷாஹு, ராஜாராமோட பையன் 2ஆம் சிவாஜி, மனைவி தாராபாய். ஷாஹுக்கு பசங்க இல்ல, அதனால அவரு ராம்ராஜ்னு சொல்லி ஒரு தத்து பிள்ளை எடுத்து வளர்ப்பார். இவ்வளவுதான். இதுக்கு மேல இருந்தவங்க எல்லாம் தேவையில்லை. ஓகேவா? இவங்களோட பையன் அப்படிலாம் வந்து யாரும் தேவையில்லை. இப்போ இதுல பாருங்க, இது ராஜாராம், இது ராம்ராஜ், அப்படியே திருப்பி போட்ட மாதிரி இருக்கும். அதனால இதுலயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, தெளிவா பாத்துக்கோங்க. புரியுதா? சிவாஜியோட ஃபேமிலி ட்ரீ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களோட பேரரசுகளை எப்படி வந்து டிவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். பாருங்க, மேல ஃபர்ஸ்ட் பேரரசு, அதுக்கு கீழே மாநிலங்கள் இருக்கும். மாநிலங்கள்னு சொல்லலாம், பிராந்தியங்கள்னு சொல்லலாம், எல்லாமே ஒண்ணுதான். பிராந்திய மொழிகள் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? பிராந்தியம்னாலே மாநிலம். அந்த மாநிலங்களை பர்னாக்களா பிரிச்சிருந்தாங்க. இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பேரரசு அதாவது ராஜா, அதுக்கு கீழே மாநிலங்கள்லாம் இருக்கும். அந்த மாநிலங்களுக்குள்ள இருக்க உட்பிரிவு தான் பர்னாக்கள். அந்த பர்னாக்களோட கடைசி, அதுக்கும் கீழே கிராமங்கள் இருக்கும். இது எப்படி கேட்பாங்கன்னா, சிவாஜி காலத்தோட அந்த அடிப்படை, அந்த நிர்வாக அடிப்படையில கடைசி இதா இருந்தது எதுன்னு கேட்பாங்க. கடைசி இதா இருந்தது வந்து கிராமங்கள். அந்த மாதிரி நம்ம ஆன்சர் வந்து கேட்க சான்சஸ் இருக்கு. இல்ல பர்னாக்கள் வந்து யாரோட காலத்துல இருந்துச்சு அப்படின்னா சிவாஜி காலத்துல அப்படின்றத நம்ம சொல்லணும்.
பாருங்க, சிவாஜியின் பேரரசு சுயராஜ்யம் எனப்பட்டது. அவரோட ராஜ்யத்தையே சுயராஜ்யம் சொல்லியிருக்காரு. அவர் அந்த அளவுக்கு வந்து செல்ஃபா வந்து யாருக்கும் பயப்படாம அவர் இஷ்டத்துக்கு தான் ஆட்சி பண்ணியிருக்காரு. ஜமீன்தாரி முறையை ஒழித்தார். விளைச்சலில் 2 பகுதி அரசின் பங்காக நிர்ணயிக்கப்பட்டது. 2 பங்கு வந்து ராஜாவுக்கு கொடுத்துடணும், எவ்வளவு விளைச்சல் வந்தாலும். ஏன்னா அந்த காலத்துல பணமா வரி வசூல் பண்ண மாட்டாங்க இல்லையா, விளைச்சல்ல பாதி அப்படிதான் வாங்குவாங்க. ஆனா இவர் 2 பகுதி தான் வாங்கியிருக்காரு. மிச்சம் வந்து 3 பகுதி இருக்குமா, அதை வந்து ஓனர் வந்து வச்சுக்கலாம். ஓகேவா, பாதி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை கவர்மெண்ட்டுக்கு. 2 பங்கு கொடுத்தா போதும், மீதியை வந்து ஓனர் வச்சுக்கலாம் அப்படின்றதுதான் இவரோட சிஸ்டம். இவரோட நிலவரியை வந்து ராஜா தோடர்மால் அப்படிங்கிறவர் தான் இவர் கூட இருந்த வந்து ஒரு நிலவரி இந்த மாதிரி வருவாய்த்துறை அமைச்சரா இருந்தவர். இவரு அக்பர் முறையை வந்து ஃபாலோ பண்ணார். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், அக்பரின் முன்னோடி யாருன்னு பார்த்திருக்கோம் நிர்வாகத்துல, ஷெர்ஷா வந்து அவங்க பரம்பரை எதிரியா இருந்தா கூட அவரோட நிர்வாகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த நிர்வாகத்தை ஃபாலோ பண்ணி அக்பர் பண்ணியிருப்பாரு. அக்பரை வந்து யாரு முன்னோடியா நினைச்சிருக்காருன்னா ராஜா தோடர்மால். இவர் வந்து அக்பரை முன்னோடியா எடுத்து அக்பர் என்னென்னலாம் செஞ்சாரோ அது மாதிரி இவரும் ட்ரை பண்றாரு. அப்ப ராஜா தோடர்மாலின் முன்னோடின்னு சொல்லலாம், இல்ல சிவாஜியின் முன்னோடின்னு கூட சொல்லலாம், நிர்வாகத்துறையில, மற்ற விஷயங்கள்ல இல்ல. ஓகே, இப்ப அடுத்தது பாருங்க, சுங்கத்தீர்வை, தொழில் வரி இதெல்லாம் வசூலிக்கப்பட்டுச்சு. இப்ப நம்ம டோல் இதெல்லாம் பணம் கட்டுறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு நாடு தாண்டி ஒரு பொருளை வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வரி கட்டுறோம், தொழில் வரி செய்யறோம், அதெல்லாமே அப்பயும் அவர் காலத்திலயும் இருந்துச்சு. அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து இதுல இருந்து அடிக்கடி கொஸ்டின் வரும். சவுத் மற்றும் சர்தேஸ் முகி அப்படிங்கிற 2 வகையான வரிகள் வசூலிக்கப்பட்டன. சவுத், சர்தேஸ் முகி. சவுத் அப்படின்னா என்னன்னா 4ல் 1 பங்கு வசூலிப்பாங்க. ஓகேவா, அது வந்து எதுக்கு அப்படின்னா பொதுமக்களோட பாதுகாப்பு வரி. பொதுமக்களுக்கு வந்து கவர்மெண்ட் ராஜாக்கள் தானே பாதுகாப்பு கொடுக்கணும், பொதுமக்கள் பாதுகாப்பு வரி தான் இந்த சவுத், பாதுகாப்பு வரி. சர்தேஸ் முகி அப்படின்னா என்ன அப்படின்னா, சர்தேஸ் முகி அப்படிங்கிறது வந்து 10ல் 1 பங்கு கட்டுறது, 10ல் 1 பங்கு கட்டுறது. இது என்ன அப்படின்னா பொதுமக்கள் வந்து அரசருக்கு கட்டும் வரி, அரசருக்கு கட்டும் வரி. புரியுதா? இந்த 2ஐயும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப அடிக்கடி இதுல இருந்து கொஸ்டின் வரும். சவுத், சர்தேஸ் முகி அப்படிங்கிற 2 வகையான வரி வசூல் பண்ணப்பட்டுச்சு. இது யாரோட காலத்துலன்னு கேட்பாங்க, சிவாஜின்னு சொல்லலாம், இல்ல சிவாஜி காலத்துல வரி வசூலுக்கு என்ன பேருன்னு கேட்கலாம், சவுத் சர்தேஸ் முகின்னு சொல்லலாம். சவுத்னா எவ்வளவு வரி வசூல் பண்ணுவாங்க, சர்தேஸ் முகினா எவ்வளவு பண்ணுவாங்கன்னு கேட்கலாம், இல்ல அந்த சவுத் எதுக்கான வரின்னு கேட்கலாம். இதுல எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஆனா இது வரைக்கும் ஒரு 4-5 தடவையாவது ப்ரீவியஸ் இயர்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்புறம் இவங்களோட இதுல வந்து பட்டேல் அப்படிங்கிற குற்றவியல் வழக்கு அதிகாரிகளையும், நியாயதீஸ் அப்படிங்கிற பேர்ல விசாரணை அதிகாரிகளையும் இவங்க வந்து இவங்க பீரியட்ல வச்சிருந்தாங்க. அடுத்தது குதிரைப்படை வந்து ரொம்ப முக்கிய பிரிவா இருந்துச்சு. இப்ப மாதிரி விமானப்படையெல்லாம் அந்த காலத்துல கிடையாது இல்லையா, இப்பதான் முப்படைன்னு நம்ம சொல்றோம். ஆனா அப்ப எல்லாம் காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை இதுதான் ஃபேமஸ். நம்ம இப்ப எல்லாம் யானை, குதிரை எல்லாம் வந்து போர்ல டிஃபென்ஸ்க்கு எல்லாம் பயன்படுத்துறது இல்ல. ஆனா குதிரைப்படை தான் வந்து சிவாஜி காலத்துல, நீங்க சிவாஜியோட பிக்சர் நீங்க எங்க பார்த்தாலுமே அவர் ஒரு குதிரை மேல இப்படி உட்காந்துருக்க மாதிரி தான் மேக்சிமம் இருக்கும். ஏன்னா குதிரைப்படை தான் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கை கொடுத்த ஒரு படை. அதை தான் அவர் வந்து ரொம்ப இதா வச்சிருந்தார், அவருக்கு பிடிச்ச படையா, முக்கிய படைப்பிரிவா இருந்தது அவங்க தான். கோட்டைகளை வந்து தாயாக கருதினர். ஒவ்வொரு கோட்டையும் அவர் கைப்பற்றுறாரு இல்லையா, அதை ஒவ்வொன்னையும் அவர் வந்து ஒரு தாயா கருதி தான் அவர் வந்து போற்றிட்டு இருந்தாரு, அதை ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த குதிரைப்படை மாதிரியே மாவலியில இருக்கிற காலாட்படை வந்து இவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா எப்பயுமே இருக்கும். மாவலி அப்படிங்கிற இடத்துல இவர் வச்சிருந்த காலாட்படை நிறைய இடங்கள்ல இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இவருக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்கோம். அப்புறம் சம்பளத்தை பணமா கொடுத்தாரு. ஓகேவா, முதல்ல சம்பளத்தை வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே டைரக்டா வந்து அந்த பொருளாவோ இதா மாதிரிதான் வாங்கிட்டு இருப்பாங்க. சம்பளத்தை பணமா வசூல் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் தான் வாங்கினாருன்னு சொல்ல வரல, பட் இவர் காலத்துல இப்படிதான் வாங்கினாங்க. இப்போ சிவாஜிக்கு அப்புறம் அவரோட பையன் சாம்பாஜி அரசராகிறாரு.
சிவாஜி இறந்துட்டாரா அப்படின்னா இல்ல. சிவாஜி இருக்கும்போதே அவர் அரெஸ்ட் பண்ணி எல்லாம் போயிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி டைம்ல சிவாஜிக்கு அப்புறம் வந்து அவரோட பையன் சாம்பாஜியே அரசர் ஆவாரு. ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சாம்பாஜி வந்து அவுரங்கசீப் இருக்காரு இல்லையா? அவுரங்கசீப்போட பையனுக்கு ஃப்ரெண்டு. அவுரங்கசீப்போட பையன் யாருன்னா இளவரசர் அக்பர். இளவரசர் அக்பர்னே நீங்க அந்த அக்பரை நினைச்சிடக்கூடாது. ஆக்சுவலா முகலாய மன்னர்கள்ல 3 அக்பர் வருவாங்க. நார்மலா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அக்பர். அதுக்கு அடுத்து அவுரங்கசீப்போட பையன் இளவரசர் அக்பர். அதுக்கப்புறம் இதெல்லாமே முடிஞ்சு முகலாய மன்னர் ஆட்சி முடிய போகும்போது ஒரு ராஜா வந்திருப்பாரு, 2ஆம் அக்பர். இந்த 3 பேருமே இருப்பாங்க. இந்த 3 பேரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த 2ஆம் அக்பரோட ஃப்ரெண்டு தான் ராஜாராம் மோகன் ராய். இதெல்லாமே நம்ம அடுத்து படிப்போம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு முகலாயர்கள் டாபிக்லயும் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு இதை வந்து படிச்சா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். முகலாயர்களும் மராத்தியர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சைட் பை சைடு போட்டி போட்டுக்கிட்டேவும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க தான். அதனால 2 பேரோட பீரியடும் அது மெயினா அவுரங்கசீப்லுக்கும் சிவாஜிக்கும் நிறைய கனெக்ட் இருக்கும். ஓகே, இந்த இளவரசர் அக்பருக்கு வந்து இந்த சாம்பாஜி ஃப்ரெண்டு. இந்த இளவரசர் அக்பரே ஏற்கனவே அவங்க அப்பா அவுரங்கசீப்பை எதிர்த்து கிளர்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவுரங்கசீப் பண்றது எதுவுமே அவருக்கு பிடிக்காது. அதனால கிளர்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ என்ன பண்ணுவாருன்னா, இந்த அவுரங்கசீப் அதனாலதான் சிவாஜியவே பிடிக்காம போயிருக்கும். சிவாஜிக்கு அப்புறம் சாம்பாஜி ராஜாவாக ஆன பிறகு என்ன பண்ணுவாருன்னா, சாம்பாஜியும் அவரோட பையன் சாஹு 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாரு. கைது செஞ்சு வச்சிருப்பாரு. சாம்பாஜி என்ன பண்ணிருவாருன்னா, ஒரு கட்டத்துல கொன்னு துண்டு துண்டா வெட்டி கடல்ல வீசிடுவார். ஓகேவா? அவுரங்கசீப். அப்ப என்ன ஆகும்னா, இப்ப ஷாஹு வந்து ஜெயில்ல இருக்காரு. ஆக்சுவலா ஷாஹுன்னு பேர் வச்சதே அவுரங்கசீப் தான். உங்க அப்பா மாதிரி நீ இருக்காத, நீ வந்து நேர்மையானவனா இருக்கணும். ஆக்சுவலா அந்த ஷாஹுன்ற பேருக்கு என்ன பேரு அர்த்தம் அப்படின்னா நேர்மையானவன். அப்ப என்ன சாம்பாஜி கெட்டவரா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. அவுரங்கசீப்பை பொறுத்த வரைக்கும் சாம்பாஜி கெட்டவர். சரியா? ஏன்னா எதிரிக்கே அவர் கெட்டவரா தான் தெரியும். அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, நீயாவது நேர்மையானவனா இரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஷாஹுன்னு பேர் வச்சிருப்பாரு அவுரங்கசீப். ஆனா அவரையுமே கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு, அவரை கொல்ல மனசு வராம அரெஸ்ட் பண்ணி மட்டும் வச்சுட்டு சாம்பாஜியை கொன்னுருவாரு. சிவாஜியோட அப்ப இந்த டைம்ல என்ன ஆகும்னா, சிவாஜியோட இன்னொரு பையன் இருக்காரு இல்லையா, ராஜாராம். அவர் வந்து ராஜாவாகி கொஞ்ச நாள்ல இறந்தும் போயிருவார். யாரும் கொல்லல, அவரே தான் இறந்தும் போயிருவார். இறந்து போன பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, அவரோட மனைவி தாராபாய் என்ன சொல்றாங்க, இப்ப அப்பா இறந்துட்டாருல, நீ ராஜாவா இருன்னு சொல்லி ராஜாராமோட பையன் வந்து 2ஆம் சிவாஜியை வந்து மன்னராக்கி வச்சிருப்பாங்க. வெளியே இதுதான் நடந்துட்டு இருக்கும். சாம்பாஜி இறந்துடுறாரு, ஷாஹு ஜெயில்ல இருக்காரு. இந்த பக்கம் வந்து சிவாஜியோட இன்னொரு பையன் ராஜாவாகிறாரு, இறந்தும் போயிடுறாரு. அவரோட மனைவி அதுக்கப்புறம் அவரோட பையனை ராஜாவாக்கிட்டு மனைவியை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பையன் கொஞ்சம் வயசு கம்மின்றனால. இப்ப என்ன ஆகுதுன்னா, அவுரங்கசீப் இறந்து போறாரு. அவுரங்கசீப்புக்கு அப்புறம் அங்க ஆட்சிக்கு வர்ற முகலாய மன்னர் யாரு அப்படின்னா முதலாம் பகதூர் ஷா. முதலாம் பகதூர் ஷா வராரு. முதலாம் பகதூர் ஷாவுக்கும் இவங்களுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்ப இவர் என்ன பண்றாரு, வந்த உடனே ஷாஹுவை ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஷாஹுவை ரிலீஸ் பண்ண உடனே அவர் வெளியே வந்து பாக்குறாரு. பார்த்தா தாராபாயும் அவரோட பையனும் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, இவர் தானே மூத்த பேரன். அப்ப இவர் என்ன பண்றாரு, தாராபாய் கூட அவங்க சித்தி கூட சண்டை போட்டு ஜெயிச்சு ஷாஹு ராஜாவாகிறாரு. இப்போ இந்த சித்தி கூட சண்டை போட்டு ஷாஹு ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் தான் பாலாஜி விஸ்வநாத் அப்படிங்கிற ஒருத்தர். அந்த பாலாஜி விஸ்வநாத்தை இவர் என்ன பண்றாருன்னா பீஷ்வாவா கூடையே வச்சுக்கிறாரு. பீஷ்வானா பிரதம அமைச்சர் நம்ம சொன்ன ஏற்கனவே, அவங்க தான் ராஜாவுக்கு அடுத்த கட்டத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப நெருக்கமா கூடையே வச்சுக்கிறாரு பீஷ்வாவா. ஆனா வச்சவரு அவர் முழுசா ஆட்சி பண்ணவே இல்லை. அவருக்கு பெருசா வந்து இந்த ஆட்சி பண்றதுக்கெல்லாம் பிடிக்காது. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, ஒரு கட்டத்துல ஷாஹு வந்து சதாரா அப்படிங்கிற இடத்துக்கு ஓய்வு எடுக்க போயிருவார். எனக்கு இந்த ஆட்சி இதுகள் எல்லாம் வந்து பெருசா இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சதாரா அப்படிங்கிற இடத்துக்கு ஓய்வு எடுக்கிறதுக்காக எல்லாத்தையும் யாரு பீஷ்வா கிட்ட, இந்த பாலாஜி விஸ்வநாத் கிட்ட ஒப்படைச்சிட்டு இவர் வந்து கிளம்பி போயிருவார். ஒரு கட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஷாஹுக்கு அப்புறம் வந்தவங்க யாருமே பெருசா திறமையானவங்களா இல்லாததுனால பாலாஜி விஸ்வநாத் கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன ஆயிருதுன்னா, மராத்தியர்களோட ஆட்சி முடிஞ்சு பீஷ்வாக்களோட ஆட்சி ஆரம்பிக்குது.
ஏன்னா இவங்க எல்லாம் பீஷ்வாவா இருந்தவங்க தானே. அதனால பீஷ்வாக்களோட ஆட்சி இது வரைக்கும் தான் சிவாஜியோட ஃபேமிலி வந்து ஆட்சி பண்ணுது. இதுக்கப்புறம் கொஞ்ச காலம் வந்து இந்த மராத்திய மண் ஃபுல்லாவே பீஷ்வாக்கள் கையில தான் இருந்தது. பீஷ்வாக்களோட ஆட்சி எப்ப இருந்து ஆரம்பிக்குது? 1713 இருந்து ஆரம்பிக்குது பீஷ்வாக்களோட ஆட்சி. பாலாஜி விஸ்வநாத் இவர் தான் முதல்ல வந்து 1717 பீஷ்வா ஆட்சியை தொடங்கி வைக்கிறாரு. 720 இவர் இறந்து போயிடுறாரு. ஓகேவா? அதுக்கு அடுத்து வர்றவர் தான் பீஷ்வா பாஜிராவ். 1720 இவர் இறந்த காலத்துல இருந்து 740 வரைக்கும் 20 வருஷம் இவர் ஆட்சி பண்றாரு. இவர் வந்து பாலாஜி விஸ்வநாத்தோட பையன். பீஷ்வாக்கள்லயே தலை சிறந்தவர், ரொம்ப பெஸ்டான பீஷ்வா அப்படின்னா இவர் தான். தலை சிறந்த மன்னராக கருதப்படுகிறார். முற்போக்கு கொள்கையை கடைபிடித்தார். ஓகேவா? எதுலையுமே ஒரு முற்போக்குவாதியா இவர் இருந்தாரு. ஹைதராபாத் நிஜாமை அமைதி உடன்படிக்கையில் கையெழுத்திட செய்தார். இந்த நிஜாம்கள் எல்லாமே மராத்தியர்கள் இவங்களெல்லாம் எதிர்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. பீஜப்பூர் சுல்தான் மாதிரி இந்த பக்கம் ஹைதராபாத் நிஜாம் எல்லாம் அவங்க கிட்டே ஒரு சமாதான உடன்படிக்கை போட்டு அவங்களையே வந்து இவர் கூட ஃப்ரெண்ட் ஆக்கிட்டார். 1770 இவர் இறந்து போயிடுறாரு. ஆக்சுவலா 70 தான் இவர் இறக்குறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியேவும் பாருங்க 1740 வந்து இவரோட பையன் ஆட்சிக்கு வந்துடுறாரு. ஓகேவா? அது என்ன ரீசன் இதுல கொடுக்கல புக்ல. பீஷ்வா பாலாஜி பாஜிராவ் 740 ஆட்சிக்கு வந்துடுறாரு. 61 வரைக்கும் அவர் தான் ஆட்சியில இருக்காரு. மூன்றாவது பீஷ்வா. இவரோட உறவினர் தான் சதாசிவராவ். அவரோட வழிகாட்டுதன் பேர்ல தான் இவர் முழுசாவே ஆட்சியே பண்ணிட்டு இருக்காரு. பஞ்சாப் அட்டாக் கோட்டையில் மராத்திய கொடியை பறக்க விட்டவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மூன்றாவதா வந்த பீஷ்வா பாலாஜி பாஜிராவ் தான். 1761 இந்த பீஷ்வாக்களோட ராஜ்யம் வந்து ரொம்ப ஹையஸ்டா இருக்கு. ஓகேவா? இப்ப இவர் இறந்ததுக்கு அப்புறம் 61 இவர் இறந்துடுறாரா? இறந்ததுக்கு அப்புறம் இவருக்கு அடுத்து அகமது ஷா ஆப்தாலி அப்படிங்கிறவர் வராரு. ஆனா அவர் பெருசா ஆட்சி பண்ணவே இல்லை. அவர் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா இந்த அகமது ஷா ஆப்தாலி அப்படிங்கிற மன்னர் வந்து எதை சேர்ந்தவர்? முகலாய மன்னர்களை சேர்ந்தவர். அவங்களுக்கு அடுத்து வந்த ஒருத்தர் தான். இவரோட வருஷம் எப்ப அப்படின்னா இவரை வந்து ஆலம்கீர் அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. இந்த முகலாய மன்னர் அகமது ஷா ஆப்தாலி நம்ம தான் சொன்னேன்ல, எப்ப பாரு மராத்தியருக்கும் முகலாய மன்னர்களுக்கும் பரம்பரையா பகைதான். அதுக்கப்புறம் எத்தனையோ ராஜாவா வந்தவர் தான் இவர் அகமது ஷா ஆப்தாலி. இவர் வந்து என்ன பண்றாருன்னா இங்க இந்த மூன்றாவது பீஷ்வாவா இருந்தார் இல்லையா, அவருக்கு சப்போர்ட்டா இருந்த சதாசிவராவ் தலைமையில ஒரு போர் 2 பேருக்கு இடையில நடக்குது. ஏன்னா அந்த ராஜா டைரக்டா வந்து போர்ல இல்ல, முழுக்க வந்து சதாசிவராவோட தலைமையில தான் இந்த போர் நடக்குது. இந்த பக்கம் முகலாய மன்னர் அகமது ஷா ஆப்தாலி இருக்கிறாரு. இந்த போர் 1761 நடக்குது. இதுதான் 3ஆம் பானிபட் போர். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் பானிபட் போர் எப்ப நடந்திருக்கும்? 1526. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சுதந்திர தினம் இது குடியரசு தினம் ரெண்டையும் சேர்த்தா 1ஆம் பானிபட் போர். 2வது பானிபட் போர் இதுல இருந்து அப்படியே 30 வருஷம் 1556 நடந்திருக்கும். அக்பருக்கும் அந்த ஹெமு அப்படிங்கிற மன்னனுக்கும். இது ஃபர்ஸ்ட் இது வந்து முகமது லோடிக்கும் பாபருக்கும் இடையில நடந்திருக்கும். 3வது பானிபட் போர் வந்து 200 வருஷம் கழிச்சு 1761 அகமது ஷா ஆப்தாலிக்கும் மராத்தியர்களுக்கும் இடையில நடக்குது. மராத்தியர்களையும் பீஷ்வா ஆட்சி காலத்துல போர் என்ன ஆயிருது? போரின் மராத்தியர்கள் வந்து தோற்கடிக்கப்பட்டனர். மராத்தியர்கள் தோற்கடிக்கப்பட்டுறாங்க. இந்த போரோட முடிவுல தான் இந்த அகமது ஷா ஆப்தாலி மன்னர் மூலமா ஆங்கிலேயர்கள் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருது. ஏன் வந்து சிவாஜி அதாவது மராத்தியர்கள் வந்து தோத்தாங்க அப்படிங்கிறதுக்கு தோல்விக்கான காரணங்கள் என்னன்னா இவங்க வந்து ரொம்ப ஆக்கிரமிப்பு கொள்கை, ஓகேவா, கொள்ளையடித்தல் கொள்கை. இந்த கடைசி சதாசிவராவ் தலைமையில எல்லாம் என்ன செய்வாங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரகுஜி போன்ஸ்லே அப்படிங்கிற ஒருத்தர் தலைமையில இந்த மாதிரி எல்லாம் நிறைய இடங்கள்ல கொள்ளையடிச்சு கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? அப்ப இந்த கொள்கையெல்லாம் மக்களுக்கு வந்து வெறுப்பை உண்டாக்கிறோம். நிறைய இடங்களை புடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஆக்கிரமிப்பு கொள்கை இதெல்லாம். அடுத்து இனத்தவர் ஆதரவு இன்மை. மராத்திய இனத்தை சேர்ந்தவங்க வந்து யாருக்குமே அவங்கவங்க இனத்தை சேர்ந்தவங்க பரம்பரையா ராஜாவாவே இருந்தாங்கன்னா தெரியாது.
இவங்க ஒரு சாதாரண ஆளா இருந்துட்டு திடீர்னு சிவாஜி பெரிய ஆளாகி ராஜாவானார் இல்லையா, அவங்க இனத்தை சேர்ந்த மத்தவங்களுக்கே அவரை பிடிக்கல, ஒரு பொறாமை. அப்ப அவங்களே சப்போர்ட் பண்ணல. மராத்தியர் ராணுவம் எதிரிகளுக்கு இணையாக இல்லை. மராத்தியர்கிட்ட ராணுவம் காலாட்படை இருந்துச்சு, குதிரைப்படை வந்து ரொம்ப திறமையா இருந்துச்சுன்னா கூட முகலாயர்கள் கிட்ட, ஏன்னா முகலாயர்கள்ல பாபர் காலத்திலேயே பீரங்கி படையெல்லாம் யூஸ் பண்ணவர். அப்ப அந்த அளவுக்கு இவங்கனால வந்து போர் திறமைகளை வந்து காட்ட முடியல. அப்புறம் ஜாட்டுகள், சீக்கியர்கள் இவங்க எல்லாமே வந்து மராத்தியர்களை வெறுத்தாங்க. அதனால அவங்க யாருமே மராத்தியர்களுக்கு சப்போர்ட் பண்ணல. இப்படி பல பேரால ஆஹ் மராத்தியர்கள் வந்து தோற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. மராத்தியர்னா சிவாஜியே இல்ல, அவங்க பரம்பரையில அடுத்தடுத்து வந்த பீஷ்வாக்கள் வந்து இந்த பரம்பரைய வந்து அழிச்சிட்டாங்க. ஓகேவா, எதிர்த்து போராட முடியாம. கடைசியா நாதிர்ஷா படையெடுப்பு. நாதிர்ஷா படையெடுப்பு ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா அதுலதான் முழுசா வந்து மராத்தியர் வந்து அழிஞ்சிருப்பாங்க. மராத்தியர்களோட அழிவுக்கு காரணமான போர் எது அப்படின்னு கேட்டா நாதிர்ஷா படையெடுப்புன்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி டெல்லி சுல்தான்களோட அழிவுக்கு காரணம் எதுனா முதலாம் பானிபட் போர், பாபர் வந்தது. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு இருக்கும், அதையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இன்னொருத்தருக்கு வந்து இன்னொரு கிங்டமுக்கு பார்க்கும்போது நீங்க ராட்சச தங்கடி போர் அப்படின்னு ஒரு போர் வரும், அதனாலதான் அது ஃபுல்லா அழிஞ்சிருக்கும். அது மாதிரி சிவாஜிக்கு வந்து நாதிர்ஷா, சிவாஜி நாதிர்ஷா, மராத்தியா நாதிர்ஷா, அப்படி ஏதாவது ஒண்ணு லிங்க் பண்ணியே சேர்த்து சேர்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது. இது எந்த வருஷம்னு பாருங்க, 1739. 1739 நாதிர்ஷா படையெடுப்பு நடக்குது. 39 தெளிவா தெரியுதான்னு தெரியல, எழுதிக்கோங்க. இவரு நாதிர்ஷா யாரு அப்படின்னா ஒரு பாரசீக போர் வீரர், கால்நடைகளை பராமரிப்பவர். இப்படிதான் இருந்தாரு. ஒரு சின்ன கால்நடையை பராமரிப்பவரா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போர் வீரர் ஆகி எப்படி சிவாஜி ஒவ்வொரு இடமா புடிச்சு புடிச்சு பெரிய ராஜாவானாரோ அப்படி இவரு படை திறமையால இடங்களை கொள்ளையடிச்சு இது பண்ணி பெரிய ராஜாவானவர். 1739 இந்தியா மீது படையெடுத்தார். அப்பதான் இந்தியா பக்கம் இவரோட இது திரும்புது. இந்தியாவின் இயற்கை செல்வத்தை கொள்ளையடிக்க, இந்தியாவை ஆட்சி பண்றதுக்கெல்லாம் இவர் வந்து படையெடுக்கல, இந்தியாவோட செல்வத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக. பெஷாவர் அப்படிங்கிற இடத்த முதல்ல கைப்பற்றி கர்னல் என்ற இடத்தில் முகலாயர்களை எதிர்த்து போரிட்டார். இவர் வந்து மராத்தியர்களை மட்டும் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நினைச்செல்லாம் இங்க வரல. அவரோட எண்ணம் இந்தியாவில யார் ஆட்சி பண்ணிக்கிருந்தாலும் அவங்கள வந்து தூக்கி போட்டுட்டு அங்க முடிஞ்ச வரைக்கும் கொள்ளையடிச்சிட்டு போகணும், அதுதான் இவரோட எண்ணம். அப்ப பெஷாவர்ல நார்த் சைட்ல யார் இருந்தாங்க, அப்ப முகலாயர்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ஃபர்ஸ்ட் அங்க கர்னல்ன்ற இடத்துல முகலாயர்களை எதிர்த்து சண்டை போடுறாரு. அடுத்து என்ன பண்றாருன்னா 20 கோடி ரூபாய் போர் இழப்பீடாக பெற்ற பின்பும் அடிச்சு அவங்களை இது பண்ணிட்டு போர்ல தோற்கடிச்சிடுறாரு அவங்கள. ஆனா தோற்கடிச்சிட்டு வந்தன்னே நீ காசை கொடுத்துருந்தா எனக்கு இவ்வளவு செலவு தேவையா, இப்போ உங்க கூட சண்டை போட்டு இது பண்ணதுல எனக்கு இவ்வளவு நஷ்டம் ஆயிருச்சுல, அதனால அதுக்கு ஒரு நஷ்ட ஈடா 20 கோடி கொடுன்னு அந்த காலத்திலேயே, எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னாடி 20 கோடின்னா நீங்க நினைச்சு பாருங்க. நம்மளோட அப்பா தாத்தா காலத்திலேயே ஒரணா 2 இருந்துச்சு. இது அத்தனை அதுக்கும் ஒரு 7-8 ஜெனரேஷன் முன்னாடி 20 கோடியை வாங்கிக்கிட்டு அது மட்டும் பத்தாதுன்னு டெல்லியிலேயே தங்கி அதை சூறையாடினார். டெல்லியில எவ்வளவு சூறையாட முடியுமோ, டெல்லி மட்டும் பல முறை சூறையாடப்பட்டிருக்கு இது வரைக்கும். ஓகேவா, யாரா இருந்தாலும் இந்தியா பக்கம் வந்தாலே வர அந்த டெல்லி தானே தலைநகரா இருக்கும், அங்க வந்து எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போறது. முகலாய மன்னரும் கொல்லப்பட்டார். அப்ப நாதிர்ஷா படையெடுப்பப்ப முகலாய மன்னரா இருந்தவர் யாருன்னா முகமது ஷா. முகமது ஷா நான் ஆல்ரெடி முகலாய இதுல சொல்லியிருக்கேன். அவர் காலத்துலதான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் நாதிர்ஷா பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவுல ரொம்ப பொக்கிஷமா வச்சிருந்த கோஹினூர் வைரத்தையும் மயில் ஆசனத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. கோஹினூர் வைரம் நம்ம படிச்சிருப்போம், கோல்கொண்டால வச்சு அந்த வைர சந்தையில விற்கப்பட்டது அப்படின்னு. மயில் ஆசனம், ஓகேவா, இது ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இது ரெண்டையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாரு. ஆனா கொள்ளையடிச்சிட்டு போய் பாருங்க, அவரால் பெருசாலாம் அதுல எதையும் வாழ முடியல. 1747 ஆக்சுவலா 39 இவர் கொள்ளையடிக்கிறாரு, 47 அதுல இருந்து ஒரு 7-8 வருஷத்திலேயேவும் தன் படை வீரர்களாலேயே கொல்லப்பட்டார்.
அவரோட படையில இருந்தவங்களே அவரை கொண்டுட்டு அதை பூரா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சரியா? இது நம்ம படத்துல பாக்குற மாதிரி தான் நடந்திருக்கு. அப்போ இந்தியாவை ரத்த பூமியாக மாற்றியது எது அப்படின்னா அது நாதிர் ஷா படையெடுப்பு தான். இதுதான் சிவாஜி, அதாவது மராத்தியர்களோட ஒரு மேலோட்டமான கதை. ஓகேவா? பீஜப்பூர் சுல்தான் கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தரோட பையன் கொஞ்சம் கொஞ்சமா கோட்டையை பிடிச்சு ராஜாவாகிறாரு. அதை பீஜப்பூர் சுல்தான் அவுரங்கசீப்லாம் எதுக்குறாங்க. அதையும் தாண்டி சத்ரபதி ஆகுறாரு. நிர்வாக அமைப்புகளை கொண்டு வராரு. சவுத் சர்தேஸ்முகி அப்படிங்கிற வரிகளை கொண்டு வராரு. அவரோட பையன் சாம்பாஜி வந்து இளவரசர் அக்பருக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவுரங்கசீப் அரெஸ்ட் பண்றாரு. அவரோட பையன் ஷாகுவார ஜெயில போட்டு சாம்பாஜியை கொன்னுடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட இன்னொரு பையன் ராஜாராம் ஆட்சிக்கு வந்து இறந்தும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட மனைவி தாராபாயும் அவரோட பையன் இரண்டாம் சிவாஜியும் ஆட்சி பண்றாங்க. முதலாம் பகதூர் ஷா அப்படிங்கிறவர் வந்து அவுரங்கசீப்புக்கு அடுத்து வர்றாரு. அவர் சாகுவை ரிலீஸ் பண்றாரு. அவர் வந்து சித்தி கூட போட்டி போட்டு சித்தி பையன் எல்லாரு கூடயும் சண்டை போட்டு ஷாகு ராஜாவாகிறாரு. அதுக்கு பாலாஜி விஸ்வநாத்ன்றவர் ரொம்ப முக்கியமானவரா கூடயே இருக்காரு. அதனால அவரை வந்து முதல் பீஷ்வாவா ஆக்கிட்டு அடுத்து ராஜாவாவும் ஆக்கிட்டு போயிடுறாரு. அவருக்கு அப்புறம் அவரோடன்னு ஒரு 3 பேர் வந்து பீஷ்வாக்கள் ஆட்சி பண்றாங்க. கடைசியா வந்து சதாசிவராவ் வந்து சப்போர்ட்ல இருக்கும்போது 3ஆம் பானிபட் போர்ல அகமது ஷா அப்தாலி ஜெயிச்சு நாட்டை கைப்பற்றுறாரு. ஆனா கைப்பற்றினாலும் கரெக்டா அவருக்கு அடுத்து முகமது ஷா இருக்கும்போது நாதிர் ஷா படையெடுப்புல அந்த இதுவும் முழுசா அழிஞ்சு போகுது. இவ்வளவுதான் கதை. இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதுல இன்னும் டீப்பா சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொரு இதுலயும் இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க அப்படிங்கறத வந்து உங்களுக்கு 11th இருக்கிற நியூ புக்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் அடுத்த 2வது பார்ட்டா கொடுப்பேன். இந்த 2 பார்ட்டையும் நீங்க முடிச்சாலே மராத்தியர்கள் வந்து தெளிவா முடிஞ்சிடும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த பார்ட் 2 வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.